அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராமர், தசரதர், லக்ஷ்மணன், பரதன் அவங்களோட பாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். தசரத மகாராஜாவுக்கு குழந்தைகளே இல்லை. 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சுட்டாரு. குழந்தைகள் வேணும்னு நினச்சி புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறாரு. அதன் பலனாக அவங்களுக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இருந்தாலும் மூத்த மகனான ராமர் மேலே தசரதனுக்கு அலாதி பிரியம். நாராயணனே பிறந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவா, எவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அப்போ விஸ்வாமித்திர முனிவர் ஒரு நாள் காட்டுக்கு யாகத்துக்கு துணைக்கு வேணும்னு கூப்பிடும்போது ரொம்ப கவலையோடு அனுப்பி வைக்கிறாராம். பிரியாமல் மனசு இல்லாமல் அவ்வளோ பாசம். அதே மாதிரி அவர் அரையணைக்கு வர சொல்லி முன்னழகை பார்த்து ரசிப்பாராம். ஒன்றுமில்லை சென்று வான்னு சொல்லிட்டு பின்னழகை பார்த்து ரசிப்பாராம். அவ்வளோ பாசம் ராமர் மேலே தசரதருக்கு. கைகை வரம் கேட்குறா தசரதர்கிட்ட. 2 வரம். ஒன்று பரதன் நாடாளனும், இன்னொன்று ராமர் காட்டுக்கு போகணும்னு. பரதன் நாடாளனும் போது தைரியமாக இருக்கிற தசரதன் ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்னோன்னே துடிதுடிச்சு மயங்கி மூர்ச்சையாகி விழுந்துடுறாரு. அவ்வளோ பாசம் தசரதருக்கு ராமர் மேலே, அவ்வளோ பாசம். அதே மாதிரி கைகை ராமச்சந்திர பிரபு கூப்பிட்டு அனுப்புகிறா. ராமச்சந்திர பிரபு வர்றாரு. அவர் முகத்தில் புன்முறுவல் கலந்த சிரிப்போடு வர்றாரு. அன்றளந்த தாமரை போல் இருக்கும் முகம். தாயே அப்படின்னு சொல்லும்போது, நீ காட்டுக்கு போ, 14 ஆண்டுகள் காட்டில் இருந்துட்டு வரணும், பரதன் நாடாளனுங்கும்போது ராமர் சொல்கிறாரு, என் பின்னவன் பெற்ற செல்வம் யானே பெற்றதொன்றோ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. தம்பி ஆண்டா என்ன, நான் ஆண்டான, நான் சந்தோஷமாக காட்டுக்கு போகிறேன், தம்பி ஆடட்டும்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போகிறது தெரிஞ்சு லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான்னா, கையையும் தசரதனையும் திட்டுறான், கோவப்படுறான். அப்போ தம்பி கோவப்படாதன்னு சொல்லிட்டு ஆறுதல் வார்த்தையை சொல்லும்போது, நீ மட்டும் போகாத, நான் உன் கூட வர்றேன், நான் உனக்கு கடமைகள் ஆட்டுறேன், உனக்கு துணையாக வர்றேன், சேவகனா, தொண்டனா, காவலனா, உனக்கு என்னைக்கு நான் துணையாக வருப்பேன், கட்டாயம் நான் வருவேன்னு சொல்லி கூடவே கிளம்பி போயிடுறான். இதில் லக்ஷ்மணன் ராமர் மேலே வச்சிருக்க பாசம் தெரியுது. 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் அதிபலாங்கிற மந்திரத்தை கற்றுக்கிட்டு அவ்வளோ துணையாக இருந்து காவலனாக இருந்து ராமருக்கு துணையாக எல்லா இதுலேயும் இருக்கிறான். சரி, அதுக்கு அடுத்து பரதன் ராமர் காட்டுக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்சிருது பரதனுக்கு. பரதன் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அயோத்திக்கு வர்றான். வந்தோடனே அண்ணன் இல்லை, இதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ஒடியாடுற அண்ணனை பார்க்க ஒடியாந்தோடனே அண்ணன்ட்ட சொல்கிறான், அண்ணே வாங்க, நீங்கள் தான் ஆட்சி செய்யணும், என்னால் முடியாது அப்படிங்கிறான். ராமர் சொல்கிறார், தந்தை கொடுத்த வாக்குதாப்பா, நீ போய் ஆட்சி செய்ய அப்படிங்குவோம். இல்லை, உங்கள் பாதுகையில் கொடுங்க, உங்கள் திருவடிகள் தாங்கிற பாதுகையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதுகையில் வாங்குறான். அப்புறம் ஒரு கண்டிஷன் போட்டுட்டு வர்றான், 12 ஆண்டுகளில் நீங்கள் வரலேனா நான் உடனே தீக்குளிச்சிருவேன், என் உயிரை மாய்ச்சிக்குவேன்னு சொல்கிறான். இல்லைப்பா நீ இப்போ நான் வர்றேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவனும் பாதுகையில் கொண்டு வந்து சிம்மாசனத்தை வச்சுட்டு அயோத்தி மாநகருக்கு வெளியே நந்தி கிராமத்தில் ராமர் இருக்க திசை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான், உண்ணாமல் உறங்காமல். அப்போ எவ்வளோ பாசம் இருந்தால், இந்த ராமர் மேலே பாசம் இருந்தால் அவன் இப்படி செஞ்சுருப்பான். சரி, பரதன் அதே மாதிரி காட்டில் ராவண வதம் முடிஞ்சு சீதையை மீட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. பரத்வாஜர் விருந்து நடக்குது. அப்போ ராமர் சொல்கிறாரு, அனுமனை கூப்பிட்டு, இங்கே வா, பரதன் 14 வருஷம் ஆயிடுச்சுன்னா தீ புகுந்துருவேன்னு சொல்லியிருக்கான், நீ அவனை போய் காப்பாற்று, உடனே நீ போய் அந்த கணையாளியை கொடுத்து உடனே அவனை தடுத்து அவனுக்கு சொல்லி அண்ணே வர்றாருன்னு சொல்லி வை அப்படின்னு சொல்லி தன்னோட கணையாளியை கொடுக்கறதுல எவ்வளோ பாசம், அந்த துடிப்பில் எவ்வளோ பாசம் தெரியுதுன்னு நம்ம உணர முடியுது. சரின்னு அனுமனா அது மாதிரி பரதன்ட்ட பேசுகிறாரு. அடுத்து பட்டாபிஷேக நிகழ்வு நடக்குது. பட்டாபிஷேக நிகழ்வு நடக்கும்போது சிரிக்குது. லக்ஷ்மணன் மட்டும் சிரிக்கிறான். எல்லாரும் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குறாங்க. யாரும் கேட்கல, எல்லாரும் நினைக்கிறாங்க. ராமர் மட்டும் கேட்குறாரு. அப்போ அண்ணே சொல்கிறான், அண்ணே 14 ஆண்டுகள் உன்னை காத்தேன் தூங்காமல். அப்போ இருந்த நித்ரா தேவி இப்போ என்னை கூப்பிட்றா, ராமருக்கு துணையாக எல்லாரும் இருக்காங்களே, நீ வா அப்படின்னு கூப்பிட்றா. நான் சொன்னேன், எங்கள் அண்ணனுக்கு பட்டாபிஷேகம் முடிசூட்டு விழாவை காணாமல் நான் வருவேனா, உன் எண்ணம் பழிக்காது, நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லி சிரிச்சனே அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி அதில் லக்ஷ்மணன் ராமர் மேலே வச்சுருக்க பாசமும் தெரியுது. இன்னொரு விஷயம், ராமர் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போயிட்டு வர்றாருல. அப்போ பரதன் சத்ருகன்ட்ட சொல்கிறானா, நீ நான் 14 ஆண்டுகள் முடிஞ்சுட்டா தீ புகுந்துருவேன் அண்ணே வராட்டி, அப்போ இந்த அயோத்தியை பார்த்துக்க யாருமே இல்லை பற்றியா, அதனால்
நீ பார்த்துக்க அப்படின்னு சத்ருக்கன்ட்ட சொல்லும்போது அவன் சொல்லுவானா, தந்தை பேச்சை கேட்டு காட்டுக்கு புகுந்தான் ஒரு அண்ணன், அவனுக்கு தனியாவா போற, நானும் உன் கூட வரேன்னு போனான் இன்னொரு அண்ணன், ஓ அண்ணன் தான் ஆட்சி செய்யணும் எனக்கு ஆட்சியே வேணான்னு தூக்கி போட்டான் இன்னொரு அண்ணன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி என்ன ஆட்சி செய்வேன், அண்ணனே வந்து ஆட்சி செய்யட்டும்னு சொல்லி சத்ருக்கண்ணனும் அவனுக்கிட்ட பரதன்ட்ட பேசுகிறான். இவ்வாறாக இவங்க 4 பேரும் பாசத்தில் ஒருத்தரை ஒருத்தர் மிஞ்சி நிற்கிறாங்க. இன்னைக்கு பாசம்னா என்னன்னு கேட்குற மாதிரி உலகம் மாறிடுச்சு. நம்மளும் இந்த கதைகளையெல்லாம் கேட்டு படித்து குழந்தைகளுக்கு சொல்லி பாசத்தை வளர்த்து குடும்பங்களை சிறப்பாக வளர வைப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம்.